ஹாய் buddies, இஸ் நவீன் பாய்ஸ். ஒவ்வொரு புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கொரியன் மூவியை தான் பார்க்க போகிறோம். ஒருத்தர் தன்னோட வீட்டில் யாருக்குமே தெரியாமல் ஒரு ஜாமியை பாதுகாத்துட்டு இருக்காரு. அந்த ஜாமி வேற யாருமே இல்லை, அவரோட சொந்த பொண்ணு தான் அது. இவரோட பேரு லீச்சங். இவரோட பொண்ணோட பேரு லியா. லியா ஜாம்பி ஆகிறதுக்கு முன்னாடி லீச்சங்கும் அவரோட பொண்ணு லியாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவர் தன்னோட பொண்ணுக்கு டான்ஸ் ஆட சொல்லி தந்துட்டு இருப்பாரு. தன்னோட பொண்ணோட பர்த்டேயை நல்ல தடபுடலாக கொண்டாடுவாரு. இந்த வருஷம் இந்த பொண்ணோட பர்த்டேக்கு லீச்சங் தன்னோட பொண்ணு லியாவுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ரொம்பவே பிடிச்ச ஹெட்செட்டை கிஃப்டா கொடுப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில இவங்களோட நெய்பர்ஸ் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. லீச்சங்கும் லியாவும் இதை டிவி சீரியல் பாக்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா. திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் பயப்படுவாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஆன்டியோட வாய் ஃபுல்லா பிளட்டா இருக்கும். திடீர்னு தன்னோட ஹஸ்பண்டை பிடிச்சு கடிச்சு வச்சிரும். அப்படியே பாம்பு மாடி தன்னோட தலையை திருப்பி காட்டும். ஆன்டி தன்னோட ஹஸ்பண்டை கொன்னுட்டு நேரா நம்ம லீச்சங்கோட வீட்டு விண்டோ கிளாஸை தலையை வச்சு முட்டி உடைச்சிட்டு உள்ள வரலான்னு ட்ரை பண்ணும். உடனே லீச்சங் பயந்து போய் தன்னோட பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கையை பிடிச்சு இழுத்துட்டு அங்கிருந்து ஓடிட்டு இருப்பாரு. ஆனா வெளியில பார்த்தா ஊர்ல இருக்க எல்லாருமே ஜாமியா மாறி இருப்பாங்க. இதை பார்த்து இவங்க அதிர்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாருமே இந்த வைரஸ்னால இன்ஃபெக்ட் ஆயிருப்பாங்க. லீச்சங் எப்படியாவது இந்த ஜாம்பி கிட்ட இருந்து தன்னோட பொண்ணை பாதுகாத்து இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு ஒரு ஐடியா வரும். அதனால லீச்சங்கோட பொண்ணு லியாவும் அப்படியே ஜாம்பி மாடியே நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா லியா ஒழுங்கா ஆக்ட் பண்ணாதனால அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் இவங்களை கண்டுபிடிச்சிடும், இவங்க நம்ம ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி. உடனே ஜாம்பிஸ் எல்லாருமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் சுத்தி ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து பயந்து போன லியா தன்னோட தலையை சுத்தி ஆட்டி ஆட்டி அப்படியே ஜாம்பி மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த லீச்சங்கும் தன்னோட பொண்ணு செய்யற மாதிரியே செஞ்சுட்டு இருப்பாங்க. உடனே சுத்தி இருந்த ஜாம்பிஸும் இவங்களும் ஜாம்பி தான் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போயிருங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஜாம்பிஸ் எல்லாமே இவங்க ஜாம்பிஸ் இல்ல வேற யாரும் அப்படிங்கறது கண்டுபிடிச்சனால இவங்களை அட்டாக் பண்றதுக்காக துரத்திட்டு வருவாங்க. லீச்சங் தன்னோட பொண்ணை இந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா லியா வர வழியில தடுக்கி விட்டு கீழே விழுந்துருவாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி ஜாமி அங்க ஒரு பெரிய வாயை வச்சுட்டு நம்ம லியாவை கடிக்கிற மாதிரி வரும். இதை நோட் பண்ண லீச்சங் தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக தன்னோட கையை கொண்டு போய் இடையில வச்சிருவாரு. உடனே அந்த பாட்டி ஜாம்பியும் லீச்சங்கோட கையை கடிச்சு வச்சிரும். ஆனா அது அந்த பாட்டியோட உண்மையான பல் இல்ல, அந்த பாட்டியோட பல் செட்டுங்கிறதுனால அந்த வைரஸ் இவர் இன்ஃபெக்ட் பண்ணாது. ஒரு வழியா தன்னோட பொண்ணை காப்பாத்திட்டு லீச்சங்கும் அவரோட பொண்ணு ஒரு கார்ல தப்பிச்சு அங்க வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஜாம்பிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தெல்லாம் தள்ளி ஒரு வழியா அங்கிட்டு வருவாங்களா. அப்பதான் உன்னை நோட் பண்றாங்க. லியாவோட கையில ஜாமி கடிச்சு வச்சிருக்கத பாப்பாங்க. நான் மறைஞ்சுக்கலான்னு போனேன்னா அப்பதான் ஒரு பையன் என்னோட கையை கடிச்சு வச்சுட்டா, நான் சொல்ல மறந்துட்டேன்பா அப்படின்னு லியா சொல்லுவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, இது ஒரு சின்ன காயம் தானே, இதனால ஒன்னும் இன்ஃபெக்ட் ஆகாது, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு லீச்சங் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாம லியாவோட உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜாம்பியோட வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால அவங்களோட நரம்பெல்லாம் அப்படியே வெடைக்க ஆரம்பிச்சு அவங்களோட கண்ணை பர்பிள் நிலத்துல மாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஜாம்பியா மாறிட்டு இருப்பாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள லியா அப்படியே முழு ஜாம்பியாவையும் மாறிடுவாங்க. தன்னை தானே கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க அப்பாவே அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லியா ஹூடி போட்டிருப்பாங்களா, அதனால லியாவோட அப்பா லீச்சங் அந்த ஹூடி யூஸ் பண்ணி தன்னோட பொண்ணு லியாவோட ஃபேஸை அப்படியே கவர் பண்ணிடுவாங்க. அதனால அந்த ஜாம்பி மாதிரி மாறி இருக்க லியாவோட கடியில இருந்து அவங்க தப்பிச்சிருவாரு. லீச்சங் எப்படியா தன்னோட பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தன்னோட அம்மா வீடு கிராமத்துல ஒண்ணு இருக்கும், அங்க லியாவை கூட்டிட்டு வருவாரு. இந்த மாதிரி தன்னோட பேத்தி ஜாம்பியா இருக்காங்கிறத பார்த்து அந்த பாட்டி பயப்பட மாட்டாங்க. தன்னோட கையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு உடனே லியாவோட தலையில ஓங்கி அடிச்சிருவாங்க. அப்புறம் லியாவை ஒரு சேர்ல கட்டி வச்சுட்டு அவங்க வாய்க்கு ஒரு மாஸ்க் போட்டு விட்டுருவாங்க. அப்பன்னு பார்த்து டிவி சேனல்ஸ்ல நியூஸ் ஓடிட்டு இருக்கும். இப்ப ரீசெண்டா மக்கள் எல்லாரும் ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் சவுத் சைட்ல ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அந்த வைரஸோட தாக்கத்தினாலதான் மக்கள் எல்லாம் ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க. அதனால கவர்மெண்ட் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா புதுசா ஸ்பெஷல் டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கோம், எப்படியாவது இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத நாங்க கண்ட்ரோல் பண்ணிருவோம் அப்படின்னு நியூஸ் சேனல்ல ஓடிட்டு இருக்கோம். லீச்சங் தன்னோட பொண்ணை காப்பாத்துங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வருவாரு. ஆனா ஹாஸ்பிட்டல் பார்த்தா அங்க ஆல்ரெடி இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் டீம் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் பார்க்காம இந்த ஜாமி மாதிரி மாறி இருக்கவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த லீச்சங் ரொம்ப பயந்து போய் தன்னோட பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாரு.
தன்னோட அம்மா கிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வெளில யார்ட்டையும் சொல்ல வேணாம், அதை நம்ம சீக்கிரட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப டிவில வந்து நியூஸ் ஓடிட்டு இருக்கும். யார் இன்ஃபெக்ட் ஆகி ஜாமி மாதிரி மாறி இருக்காங்களோ அவங்களை கண்டுபிடிச்சு எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க, கவர்மெண்ட்டை கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க ஷூட் பண்ணி கொண்டுருவோம் அப்படின்னு வந்து நியூஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த நியூஸை பார்த்தோன்னே லீச்சங் உடனே தோட்டத்துக்கு போய் குழி தோண்டிட்டு இருப்பாரு. என்னோட பொண்ணை நானே கொண்டு புதைச்சிடுறேன், இந்த மாதிரி ஒரு சோல்ஜர் வந்து என்னோட பொண்ணை சுட்டு சாகிறத வந்து என்னால பார்க்க முடியாது, அதுக்கு பல நானே என்னோட பொண்ணை கொன்றேன்னு சொல்லிட்டு மண்வெட்டி எடுத்து லியா வந்து அடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஓங்குவாரு. ஆனா லியாவோட முகத்தை பார்த்தோன்னே லீச்சங்க்கு லியா வந்து தான் கூட இந்த சந்தோஷமான தருணங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்பாரு. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆனது வச்சது எல்லாமே நினைச்சு பார்க்கவும் லீச்சங்னால லியாவை வந்து கொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்திருந்த பாட்டி வந்து நீ கொல்லலன்னா என்னடா நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மண்வெட்டி தூக்கி அடிக்கலான்னு போகும். உடனே லீச்சங் போய் தன்னோட மகளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தடுத்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து லியா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிருவாங்க. லீச்சங்கும் அவங்களோட அம்மாவும் லியாவை தேடிக்கிட்டே பின்னாடியே சேஸ் பண்ணி ஓடி வருவாங்க. ஒரு வழியா லியாவை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. லியா வழக்கமா வர ஒரு இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சின்ன வயசா இருக்கும்போது லியா தன்னோட அம்மா கூட சேர்ந்து இந்த இடத்துல தான் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தன்னோட பொண்ணு வந்து இந்த இடத்துக்கு வந்ததை பார்த்தோன்னே லீச்சங்க்கு வந்து தன்னோட பொண்ணோட நினைவுகள் வந்து இன்னும் முழுசா போகல அப்படிங்கறத நினைச்சு சந்தோஷப்படுவாரு. உடனே தன்னோட பொண்ணு லியாவுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை வந்து பிளே பண்ணுவாரு. இந்த சாங்கை போட்டு தான் லியாவும் அவங்க அப்பாவும் வந்து டான்ஸ் ஆடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சாங்கை தான் இப்ப லியாவோட அப்பா வந்து பிளே பண்ணுவாரா. அந்த சாங்கை கேட்க கேட்க இந்த ஜாம்பியா இருக்க லியா வந்து அந்த பாட்டோட ரிதம்க்கு தகுந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. அவங்க போற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து இவங்க நார்மலா இருந்தப்ப அவங்க அப்பா கூட சேர்ந்து ஆடி இருப்பாங்களா அதே மாதிரி டிட்டோவா இருக்கும். இந்த மாதிரி லியா வந்து பண்றதை பார்த்தோன்னே லீச்சங் உடனே இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்றாரு, இந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து மெமரிஸ் என்ன இருக்கு அப்படின்னா அவங்க முழுசா வந்து ஜாம்பியா என்ன மாறி இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கோம். இதை பார்த்தோன்னே லீச்சங்க்கு எப்படியா தன்னோட பொண்ணை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதோட சேர்த்து இன்னும் அந்த இன்ஃபர்மேஷன்ல என்ன போட்டிருக்கும்னா இந்த மாதிரி ஜாம்பியா இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து நினைவுகள் திரும்ப வருது, கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகுது அப்படின்னா அந்த வைரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால லீச்சங் தன்னோட பொண்ணை எப்படியாவது மனசி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. அன்னைக்குன்னு பார்த்து நைட் லீச்சங்கோட ஃப்ரெண்டு டாங்லி வந்து இவங்க வீட்டுக்கு வருவாரு. லியா இந்த மாதிரி ஜாமி மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு உடனே பயந்து போய் போலீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுப்பாரு. இதை பார்த்த லீச்சங் வந்து பதறி போய் தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக டே வேணாண்டா வேணாம், என்னோட பொண்ணு வந்து ஜாமியா தான் மாறிட்டு இருக்கா, ஆனா அதை வந்து சீக்கிரட்டா வச்சுக்கோ ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஒரு அப்பாவை என்னோட மக சாகிறத என்னால பார்க்க முடியாதுடா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு லீச்சங் கேட்பாரு. டாங்லி வந்து லீச்சங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால தன்னோட ஃப்ரெண்டுக்காக சரி அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருவாரு. லீச்சங்கோட ஃப்ரெண்ட் டாங்லிங் வந்து ஒரு டாக்டரா இருப்பாரு. இப்ப ரீசெண்டா அமெரிக்கால வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்டிவைரல் ட்ரக் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இப்ப அது வந்து சோதனை கட்டத்துல தான் இருக்கு. இன்னும் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கல. அது மட்டும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரக்கை நம்ம லியாவுக்கு கொடுத்தா நம்ம லியாவை எப்படியாவது காப்பாத்திடலாம்டா அப்படின்னு டாங்லி சொல்வாரு. அந்த ட்ரக் அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் லீச்சங் தன்னோட பொண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மனுஷிய மாத்துறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட் டாங்லிங்கோட ஹெல்ப் மூலமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஜாம்பி பொண்ணு லியாவுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்றது எப்படி, கண் மூடி திறக்கிறது எப்படி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ஜாம்பியா மாறி இருக்க லியாவும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்லி கொடுக்கறதெல்லாம் கத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன லீச்சங் என்ன செய்யறாரோ அதை அப்படி டிட்டோவா வந்து லியா பண்ணிட்டு இருப்பா. அவ உடம்புக்குள்ள இருக்க அந்த ஜாம்பி வைரஸ், அந்த ஜாம்பி குணம் வந்து இன்னும் அவளை விட்டு சுத்தமா போகாம அப்படியே தான் இருக்கும். லீச்சங் தன்னோட ஜாம்பி பொண்ணு லியாக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது, ஜிம்னாஸ்டிக், அதுக்கப்புறம் தலை சுத்தி அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுப்பாரு. ஜாம்பி பொண்ணு லியாவும் சீக்கிரமா அந்த எக்ஸசைஸ் செய்யறது எல்லாத்தையும் வந்து கத்துக்கும். இப்படி லீச்சங் வந்து தன்னோட ஜாம்பி பொண்ணு லியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனுஷியாகிறது எப்படி அப்படிங்கறத சொல்லி கொடுத்து ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஜாம்பியை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களை வந்து சாப்பிடணும், அதான் அதோட இயல்பா வந்து இருக்கும். ஆனா லீச்சங் வந்து தன்னோட பொண்ணு லியா வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை கொண்டு போய் லியாவோட வாய் கிட்ட வைப்பாங்க. ஆனா அந்த ஜாம்பியா இருக்க லியா வந்து லீச்சங்கோட கையை கடிக்க மாட்டாங்க. இதை பார்த்த லீச்சங்க்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை வருவ, கூடிய சீக்கிரம் மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு லீச்சங் தன்னோட பொண்ணுக்கு வந்து பேசுறது எப்படி, அப்பான்னு தன்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா லீச்சங் சொல்ற எதுவுமே லியாவால அவ்வளவு சீக்கிரமா கத்துக்க முடியல. அவளால வந்து வாய் திறந்து பேச முடியாம தான் இருக்கும். அடுத்த நாள் காலையில லியா பூந்தோட்டத்தில் இருக்க பூக்கள் எல்லாத்தையும் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த பாட்டி, நீ ஏன் லியா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அடைச்சு வச்சிருக்க, நீ வேணா அவளை வந்து சிட்டி கூட்டிட்டு போயேன்,
அவள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அங்க போனா அவளுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு லீச்சங் கிட்ட பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. லீச்சங்கும் சிட்டிக்கு வந்திருப்பாரு. தன்னோட பொண்ணோட முகத்துல வந்து நரம்பு அப்படியே தெரியும்ல ஜாம்பி மாதிரி, அதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து தன்னோட ஃபர்ஸ்ட் லவர் ஜாரா வந்து அங்க மீட் பண்ணுவாரு. ஜாரா இப்ப லோக்கல் ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லீச்சங் ஜாராவை பார்த்த உடனே அவங்களோட பழைய கால லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு போகும். லீச்சங்கும் ஜாராவும் கால்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் லீச்சங் உனக்கு குடும்பம்னா இருக்கா, எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லி ஜாரா கேட்பாங்க. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க, இப்ப அர்ஜென்ட்டா என்னோட கிராமத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி லீச்சங் வந்து அவாய்ட் பண்ற மாதிரி பேசுவாரு. என்னையும் உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா, நான் உங்க வீட்டை பார்க்கணும் அப்படின்னு ஜாரா கேட்பாங்க. இல்ல என்னால முடியாது அப்படின்னு லீச்சங் சொல்லிடுவாரு. சரி உன் பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு சாரா கேட்டுட்டு இருப்பாங்க. லீச்சங்கோட பொண்ணு இப்ப கொஞ்சம் ஜாமி மாறி இருக்காங்களா, அந்த விஷயத்த மறைக்கணுங்கிறதுக்காக டாங்லிங் லியாக்கு வந்து கொஞ்சம் மூளையில வந்து குறைபாடு இருக்கு, அதனால வீட்டை விட்டு வெளில எங்கேயும் போகாம வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு போய் சொல்லிடுவாரு. ஜாராவும் இவங்க சொன்ன பொய்யை வந்து உண்மைன்னு சொல்லி நம்பிடுவாங்க. சரி அவ ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அவளை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புனா அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஜாரா கேட்பாங்க. லீச்சங் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் பொண்ணு வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மறுத்துருவாரு. இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்பன் பார்த்து டெலிவிஷன்ல வந்து நியூஸ் ஓடிட்டு இருக்கும். இப்ப ரீசெண்டா வந்து ஜாம்பி வைரஸ் வந்து அதிகமா இன்ஃபெக்ட் ஆயிட்டு இருக்கனால மக்கள் எல்லாம் நிறைய பேர் ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். இந்த நியூஸை பார்க்கவும் ஜாரா வந்து சொல்வாங்க, எனக்கு இந்த ஜாம்பிஸை கண்டாலே பிடிக்காது, என்னோட ஃபியான்சி கூட ரீசெண்டா வந்து ஜாம்பியா மாறியிருந்தான், என்னையே வந்து கொல்ல ட்ரை பண்ணா, என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கையில கிடைச்சதை எடுத்து அடிச்சு அவனை கொன்னுட்டேன், அப்பையில இருந்து எங்கேயாவது ஜாம்பியை பார்த்தேன் அப்படின்னா உடனே போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஜாரா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாராவை மீட் பண்ணி ஜாரா பேசினது எல்லாமே கேட்கவும் லீச்சங்க்கு வந்து கொஞ்சம் பயமாயிரும். ஜாராவோட சோசியல் மீடியாவை வந்து அவன் செக் பண்ணி பார்ப்பான். அப்ப ஜாராவோட ப்ரொஃபைல் போட்டோவை பார்த்தோம்னா நல்ல கோவமா கையில ஒரு கத்தியை வச்சிட்டு இருக்க மாதிரி போஸ் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஜாம்பிஸ் இருக்கதா வந்து அவங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி அதுக்காக ரிவார்டு வாங்கியிருப்பாங்க. இது எல்லா விஷயத்தையும் சோசியல் மீடியா மூலம் அவர் வந்து தெரிஞ்சுக்குவாரா, எங்க தன்னோட பொண்ணு ஒரு ஜாம்பிங்கிற சீக்ரெட் வந்து ஜாராக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி லீச்சங் ரொம்ப பயந்துட்டு இருப்பாரு. ஆனா எதிர்பாராத விதமா அன்னைக்கு நைட் இவங்க வீட்டுக்கு ஜாரா வந்திருப்பாங்க. அப்ப லியா பின்னாடி நடந்து போயிட்டு இருப்பாங்களா, அதை வந்து ஜாரா கண்ணார பாத்துருவாங்க. கரெக்டா அந்த டைம் பார்த்து அங்க வந்து லீச்சங் வந்து தன்னோட பொண்ணை காப்பாத்தி அங்க ரூம்ல கொண்டு போய் மறைச்சு வச்சிருவாரு. உடனே ஜாரா கிட்ட வந்து என்னோட பொண்ணு வந்து கொஞ்சம் ஷை டைப், அவ வெளியாட்களை பார்த்தா அவளுக்கா பேச மாட்டா, அவ கொஞ்சம் கூச்சப்படுவா, அதனால நீ வீட்டை விட்டு வெளில வா அப்படின்னு சொல்லி வெளில கூட்டிட்டு போயிருவாரு. ஜாராக்கு லீச்சங் இந்த மாதிரி நடந்துக்கலாம் பார்க்கவும் ரொம்ப சந்தேகமா இருக்கும். ஏன்டா அப்படின்னா செய்யற அப்படின்னு கேட்பாங்க. இங்கப்பா நான் உன்னை முன்னாடி லவ் பண்ணேன் தான், இப்ப உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, அதனால என் வீட்டுக்கு மறுபடியும் நீ வராதா அப்படின்னு சொல்லி லீச்சங் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. மக்கள் எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா அந்த ஜாம்பியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வழியா பாருங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் லீச்சங் தன்னோட பொண்ணோட ரூம்குள்ள போய் பாப்பாரு. அங்க போய் பார்த்தா தன்னோட பொண்ணு நார்மலா எப்பயும் போல தன்னோட போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் லியா தன்னோட அப்பா கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், கூடிய சீக்கிரமாவே வந்து நல்லா ஆயிருவேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி லியா பேசிட்டு இருப்பாங்க. லீச்சங்கும் தன்னோட பொண்ணு கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நான் சாகர வரைக்கும் உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. லீச்சங்கும் அவரோட பொண்ணு லியாவோ ரெண்டு பேரும் அவங்களோட ஃபேவரட் சாங்கை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போனா லியா வந்து அங்க இருந்து மறைஞ்சிருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் லீச்சங்க்கு தெரிய வருது இது எல்லாமே அவரோட இமேஜினேஷன். அவரோட பொண்ணு இன்னும் ஜாம்பியா தான் இருக்காங்க, எந்தவித மாற்றமும் இல்லாம அப்படியே தான் இருப்பாங்க. லீச்சங்க்கு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே தன்னோட பொண்ணு இன்னும் ஜாம்பியா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லீச்சங் வெளியில வந்து பாப்பாரு. ஹால்ல அந்த ஜாமி பொண்ணு வந்து டிவில அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட ஆட் வந்து போயிட்டு இருக்கும். அதை வச்சு கண்ணு வாங்காம குறுன்னு பார்த்துட்டு இருக்கும். இதை பார்த்தோம் லீச்சங்க்கு ஏன் நம்ம பொண்ணை வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து கூட்டிட்டு போக கூடாது, அங்க லியாவை மட்டும் கூட்டிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கு வந்து ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி லியாவை அங்க கூட்டிட்டு போறதுக்காக பிளான் பண்ணுவாரு. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி பாட்டி லியா இந்த மாதிரி வெளில போனா வெளில இருக்கவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும்ல, ஏன்னா லியாவோட முகத்துல போறா அப்படியே அந்த நரம்புகள் எல்லாம் அப்படியே தெரியும், அவங்க கண்ணெல்லாம் அப்படியே பர்பிள் கலர் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து மறைக்கிறதுக்காக ஃபவுண்டேஷன் போட்டு விட்டு கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் வச்சு நல்லா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு பாட்டி நல்லா டிப் டாப்பா ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி லியா ஜாம்பியை வந்து ரெடி பண்ணி அனுப்பி விடுவாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்க தான் காட்டுவாங்க. லீச்சங் டாங்லி ரெண்டு பேரும் லியாவை கூட்டிட்டு அங்க வந்திருப்பாங்க. அப்ப அங்க இருக்க ஒரு பெயிண்டர்ட்ட இவங்க 3 பேர்த்தையும் டிரா பண்ண சொல்லி கேட்பாங்க. அவரும் நல்லா டிரா பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் ரோலர் கோஸ்டர்ல வந்து ரைட் போறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா விளையாட்டையுமே வந்து
விளையாடி சந்தோஷமா இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து லீச்சங்கோட ஃப்ரெண்ட் டாங்லிங் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருவாரு. என்னன்னு பார்த்தா ஒரு வழியா கூடிய சீக்கிரமா அந்த ஆன்டிவைரல் ட்ரக்குக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற நியூஸ் வந்து இன்டர்நெட்ல போட்டிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே டாங்லியும் லீச்சங்கும் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சிட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து பக்கத்துல உட்காந்துருந்த இந்த லியா ஜாம்பியை வந்து காணா, எங்கேயோ தொலைஞ்சு போயிருச்சு. இந்த லியா தனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்நாக்ஸோட ஸ்மெல்ல ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஃபுட் ஸ்டாலுக்கு கிட்ட வந்திருப்பாங்க. லீச்சங்கும் அவரோட ஃப்ரெண்ட் டாங்லியும் ஒரு வழியா லியா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இடத்துல லியா வந்து சாப்பாடுன்னு சொல்லி பேசியிருப்பாங்களா, அதாவது ஜாம்பி ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பாடுங்கிற வார்த்தையை வந்து பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லீச்சங்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓடி போய் தன்னோட பொண்ணை வந்து ஹக் பண்ணிக்குவாரு. ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு. ஒரு வழியா கூடிய சீக்கிரமாவே நம்ம பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மனசு ஃபார்முக்கு வந்து வந்துருவா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. இப்படி தன்னோட பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஹியூமன் ஃபார்முக்கு வந்து மாறிட்டு இருக்காங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது அப்பன்னு பார்த்து இவங்க அப்செட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அன்னைக்கு நைட் ஜாரா வந்து லீச்சங்கோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. லீச்சங் வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மீறி ஜாரா அங்க வந்திருப்பாங்க. வந்தவங்க லியா ஜாம்பி மாதிரி இருக்க போட்டோ வந்து பார்த்திருப்பாங்க. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுப்பாங்களா. இதை பார்த்த பாட்டியம்மா வந்து உடனே ஜாரா வந்து தடுத்துருவாங்க. இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த ஒரு சீக்ரெட்டான ஸ்டோரிய வந்து ஜாரா கிட்ட சொல்லுவாங்க பாட்டியம்மா. லியா வந்து லீச்சங்கோட பொண்ணு வந்து கிடையாது, அவ லீச்சங்கோட அக்கா பொண்ணு. லீச்சங்கோட உண்மையான அப்பா வந்து ரொம்ப மோசமானவன், அவன் நல்லவனே கிடையாது. தன்னோட பொண்டாட்டியோட எல்லா பணத்தையும் வந்து கண்ணா பின்னான்னு செலவழிச்சிட்டான். ஒரு நாள் கூட இந்த பொண்ணுக்கு அப்பா மாதிரி அவன் நடந்துகிட்டதே கிடையாது. லியா சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்தே லீச்சங் அவங்க அக்கா கூட சேர்ந்து லியாவை பாத்துக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்சம் வருஷமும் போச்சு. அன்னைக்கு லியாவோட பிறந்த நாள், அதனால லீச்சங் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியாவை வீட்டுல தனியா விட்டுட்டு வந்துட்டான். அவங்க அக்காவுக்கு வந்து போன் போட்டு லியாவை நீ பாத்துக்கன்னு சொல்லியிருந்தான். அதனால லீச்சங்கோட அக்காவும் தன்னோட பொண்ணு வீட்டை தனியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி வந்துட்டு இருக்க வழியில கார் அவங்க மேல மோதி கார் ஆக்சிடென்ட்ல வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. லீச்சங்கோட அக்கா இறந்ததுக்கு வந்து தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அப்பையில இருந்து லீச்சங் வந்து லியா வந்து தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். லியா வந்து அவனை அப்பான்னு தான் கூப்பிடுவான். முன்னாடி அப்பாவும் அவனுக்கு இருந்தவன் வந்து அவகிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துகிட்டே இல்லை, அரைக்க மாதிரி நடந்துக்குவான். அதனால இந்த பொண்ணு வந்து அவனை அப்பாவா அப்செட் பண்ணிக்கிச்சு. லியோட அப்பா தன்னோட ஒய்ஃபோட இன்சூரன்ஸ் பணம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அவனுக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சுக்கிட்டான். அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் லீச்சங் வந்து லியாவை தன்னோட பொண்ணு மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு இந்த பாட்டியம்மா எல்லா கதையும் வந்து ஜாரா கிட்ட சொல்லுவாங்க. இந்த சோக கதையை கேட்ட உடனே ஜாராக்கு வந்து கொஞ்சம் டவுட் வரும். அப்பன்னு பார்த்து வெளில சவுண்ட் வருமா என்னன்னு பார்த்தா லீச்சங்கும் டாங்லியும் லியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. லியா ஜாம்பி மாதிரி இருக்கிறத வந்து ஜாரா வந்து டைரக்டா வந்து பாத்துருவாங்க. உடனே ஒரு மூங்கில் குச்சி எடுத்து ஜாராவா இருக்க நம்ம லியாவை வந்து அட்டாக் பண்ணிருவாங்க. பதிலுக்கு லியா வந்து ஜாராவை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஆனா லீச்சங் போய் லியா வந்து தடுத்துருவான். நீ இந்த மாதிரி செய்யக்கூடாதுமா, அப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கவும் ஜாம்பியா இருக்கக்கூடிய லியாவும் அவங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஜாராவை அட்டாக் பண்ணாம விட்டுருவாங்க. இங்க பாரு ஜாரா, நீ இந்த மாதிரி என் பொண்ணு மேல கை வைக்கணும் இன்னொரு தடவை நினைச்சேன்னு நடக்கிறதே வேற. இப்ப சொல்றேன், உனக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல, நான் உன்னை லவ் பண்ணவும் இல்ல, நீ என்னை லவ் பண்ண வேணாம், போல போடி அப்படின்னு லீச்சங் சொல்லிட்டு இருப்பாரு. லீச்சங்கும் ஜாராவும் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து பாட்டியம்மா வந்து ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பாட்டியம்மா அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அப்ப வில்லேஜ் ஹெட் வந்து ஏமா உன்னோட பேத்தி இல்லையா எப்ப பாரு நடு வீட்டுக்குள்ளே இருக்கா, இப்படியே இருந்தா என்ன பண்றது, சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போறது இல்லையா, அந்த பொண்ணு மட்டும் ஸ்கூலுக்கு போனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாட்டியம்மாவுக்கு இப்ப என்ன செய்யறது அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். லியா மட்டும் ஸ்கூலுக்கு போகாம இருந்தா அப்படின்னா வில்லேஜ் ஹெட் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆட்களை வந்து நாளைக்கு கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு பாட்டியம்மா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து லீச்சங் கிட்ட சொல்லுவாங்க. இல்லம்மா, என்னால என்னோட பொண்ணை வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்ப முடியாது, ஒருவேளை ஸ்கூலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கிளாஸ்மேட்டை வந்து கடிச்சு வச்சுட்டானா என்னமா பண்றது, அதனால வேணாம் அப்படின்னு லீச்சங் வந்து பயப்படுவாரு. லீச்சங், உன்னோட பொண்ணு லியா வந்து மத்த ஜாம்பி மாதிரி இல்லன்னு நீ சொல்றல, அவ நார்மலான மனுஷி மாதிரி தான் இருக்க போறா, அவன் வேற கேரக்டர் அப்படின்னா அவளை வந்து நீ ஸ்கூலுக்கு அனுப்பு, எல்லா பசங்க கூட சேர்ந்து அவளும் நார்மலா இருக்கட்டும், அதை வந்து நீ ப்ரூவ் பண்ணி காட்டு. அப்படி லியா வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருக்கா அப்படின்னா நான் வந்து போலீஸ் வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டேன், என்னோட முடிவை வந்து நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு ஜாரா சொல்லுவாங்க. லீச்சங்க்கு இதை தவிர வேற வழி இல்லை, இல்லைன்னா ஜாரா போய் ரிப்போர்ட் பண்ணிட்டா என்ன பண்றது, அதுக்காக தன்னோட பொண்ணு லியா ஸ்கூலுக்கு போறதுக்காக ஒத்துக்குவாரு. அடுத்த நாளே லியா ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. பாட்டியம்மாவை தான் நல்லா மேக்கப்னா போட்டு அந்த ஜாம்பிமா இருக்க தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி விடுவாங்க. பாருமா லியா, நீ யாருமே கழிச்சு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க. லியாவும் ஸ்கூலுக்கு வருவாங்க.
விட்டுருவாங்க. ஜாரா அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கிட்டையுமே லியாவால நார்மலா எல்லாரும் மாதிரியும் பேச முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு பின்னாடி அவளால பேச்சு வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதனால அவ கூட யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய கிளாஸ்மேட் எல்லாத்துக்கும் வந்து லியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். எல்லாரும் புதுசா ஒரு பொண்ணு வந்திருந்தா வம்பிழுப்பாங்களா, அந்த மாதிரி 2 பொண்ணுங்க வந்து நம்ம லியா வந்து வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. உடனே நம்ம லியாக்குள்ள இருக்க ஜாமிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். தன்னோட கண்ணை வந்து உருட்டி காட்டுமா, அப்ப அந்த கான்டாக்ட் லென்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பாங்களா, அது அப்படியே கீழே விழுந்துரும். லியாவோட கண்ணு வந்து அப்படியே கிரே கலர்ல தெரிய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல லீச்சிங் இருப்பாரா, உடனே ஓடி வந்து அந்த கான்டாக்ட் லென்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி விட்டுருவாரு. அதனால யாருக்குமே எந்த வித சந்தேகமும் வராது. பிடி பீரியட் அப்ப இந்த ஜாம்பி லியா வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேஸ்கெட் பால் வந்து விளையாடிட்டு இருக்கும். அப்பன்னு பார்த்து ஒரு சில பொண்ணுங்க வந்து லியா கிட்ட வந்து ரொம்ப வம்பிழுப்பாங்க. ஆனால் லியாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். தன்னைத்தானே அவளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. உடனே தன்னோட ஜாம்பி ஃபார்முக்கு மாறி அவங்கள்ட்ட வந்து காட்டுவா. உடனே ஜாரா வந்து இந்த பேஸ்கெட் பால் இருக்கும்ல, அது லியாவோட ஃபேஸ நோக்கி விட்டு எரிஞ்சிருவாங்க. அதனால நம்ம லியாவோட முகம் வந்து ரொம்ப அடி வாங்கி அப்படியே ஒரு பக்கம் கோணிக்கும். அந்த இடத்துலதான் லீச்சங் வந்து இருப்பாரு. தன்னோட பொண்ணை காப்பாத்துன்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து டாங்லியோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. டாங்லி எவ்வளவோ ட்ரை பண்ணி லியா ஜாம்பியோட ஃபேஸ் வந்து ஓரளவு கரெக்ட் பண்ணி நார்மலான பொண்ணு மாதிரி இருக்க ஃபேஸ்க்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. ஜாரா அங்க வந்து நடந்ததுக்கெல்லாம் சாரி அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. கூட சேர்ந்து இந்த மாதிரி வம்பிழுத்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கையில ஆப்பிள்லாம் வச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லியா விண்டோ வழியா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாரி சொல்ற எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்ப அவங்க அப்பா வந்து சொன்ன எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ஞாபகம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சென்ஸ் ஆகிற மாதிரி இருக்குமா. இது எல்லாத்தையும் பார்த்து இந்த ஜாராக்கு வந்து அப்படியே அதிர்ச்சியா இருக்கும். உடனே தான் ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதை வந்து வாபஸ் வாங்கிக்குவாங்க. இல்ல நான் யாருமே ரிப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜாரா சொல்லிடுவாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. பாட்டியம்மா ஜாம்பி லியா கிட்ட வந்து சீட்டு கட்டு விளையாடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. லியாவும் அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அவங்களுக்கு அப்படியே மனித இயல்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து லைட்டா சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பன்னு பார்த்து துரதிருஷ்டவசமா அன்னைக்கு நைட் லியாவோட அப்பா அவங்க வருவாங்க. லியா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்து போயிருப்பாங்களா, அப்போ ஒரு பொண்ணை தன்னோட தலையை வச்சு இடிச்சு கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அந்த வீடியோ வந்து வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். அதுல இருந்து லியா வந்து ஜாமியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதனால இந்த லியாவோட அப்பா எதுக்காக இங்க வந்திருப்பாங்க அப்படின்னா, லியாவை பிடிச்சு கொடுத்துட்டா அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து ரிவார்டு கொடுப்பாங்களா, அதை எப்படியாவது வாங்கிக்கலாம், அந்த காசு அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த பொண்ணை பிடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருப்பான். இது தெரிஞ்ச பாட்டி அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு அவனை தடுத்து பார்ப்பாங்க. ஆனா இந்த லியாவோட ஒரிஜினல் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாட்டி அம்மா கீழே பிடிச்சு தள்ளி விட்டு உள்ள போய் லியாவை அங்கிருந்து கூட்டிட்டு வெளில போயிருவான். இந்த விஷயம் லீச்சங்க்கு வந்து தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. அப்படி வந்துட்டு இருக்க வழியில லியாவோட ஒரிஜினல் அப்பாவோட காரை வந்து பாத்துருவாரு. உடனே லீச்சங் போய் அந்த காரை வந்து பிளாக் பண்ணிட்டு லியாவோட ஒரிஜினல் அப்பா கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி அடிக்கிற அடியில வந்து லியாவோட ஒரிஜினல் அப்பா வந்து கீழே விழுந்துருவாரு. உடனே உள்ள கார்ல கட்டி போட்டு வச்சிருக்க லியா வந்து எப்படியே காப்பாத்தலாம் அப்படின்னு போய் லீச்சங் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து லியாவோட ஒரிஜினல் அப்பா அங்க வந்துருவான். அவனுக்கு வந்து பணம் தான் முக்கியம் போல. பணவெறி பிடிச்சவன் வந்து லீச்சங்க அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி லீச்சங்க போட்டு அடின்னு அடிக்கிறத பார்த்தா லியா ஜாம்பிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். அது ஃபுல் ஜாம்பி மாதிரியே மாறி தன்னோட ஒரிஜினல் அப்பா இருப்பான அவனை வந்து கடிச்சு வச்சிரும். அவனும் ஒரு ஜாம்பி மாறி தன்னோட பொண்ணையை அட்டாக் பண்றதுக்காக அங்க வருவான். லீச்சங் தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஒரு இரும்பு ராடை எடுத்து அவனை ஒரே அடியை அடிச்சுட்டு லியாவை அங்கிருந்து கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த அளவுக்கு வந்ததுக்கு பின்னாடி இனிமேல் இந்த கிராமத்துல இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போயிடலாம், அப்பதான் லியா வந்து காப்பாற்ற முடியும், நான் வந்து இங்க இருந்து வெளில போக போறேன்டா, என்னால இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்பதான் லீச்சங் தன்னோட பொண்ணை வந்து காப்பாற்ற முடியும், அதனால என்னோட பொண்ணை கூப்பிட்டு நான் இங்கிருந்து வெளில போக போறேன்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டாங்லிட்ட சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போவாரு. பாட்டி அம்மாவும் லீச்சங் கூட சேர்ந்து வந்து போறதுக்காக எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தன்னோட பிள்ளையை விட்டும் தன்னோட பேத்தியை விட்டும் இருக்கிறதுக்கு மனசு இல்லை. அதனால அவங்க கூட கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில இவங்களா இங்கிருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி லீச்சங் ஜாரா கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மா கிட்ட வந்து கொடுப்பாங்க. பாட்டி அம்மாவும் லீச்சங் வந்து ஜாரா கொடுத்த லெட்டரை வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்க வழியில வந்து இந்த ஸ்பெஷல் டீம் வில்லேஜ் நோக்கி போறதை வந்து அவங்க பார்ப்பாங்க. இதை பார்த்தோன்னே பாட்டி அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பா இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு சென்ஸ் ஆகும். உடனே பாட்டி தன்னோட மகன் லீச்சங் கொடுத்த அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அதுல பார்த்தா, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்னோட பொண்ணை கூப்பிட்டு நான் தனியாவே பேக்கிறேன், இந்த ஒரு விஷயத்துல நீங்களும் ஜாரா வந்து இன்வால்வ் ஆக வேணாம், என்னால் நீங்க எதுக்கு கஷ்டப்படணும், நான் என்னோட பொண்ணை கூப்பிட்டு இங்க இருந்து போறேமா அப்படின்னு அந்த லெட்டரை போட்டிருக்கோம். இதெல்லாம் படிச்ச பார்த்த பாட்டிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். உடனே பாட்டி காரை திருப்பிட்டு வில்லேஜுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் கிராமத்துல லீச்சங்கோட வீட்டுக்கு போய் இந்த ஸ்பெஷல் டீம் வந்து ஃபுல்லா வந்து தேடி பார்ப்பாங்க. ஆனா தேடி பார்த்தா அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. லீச்சங் தன்னோட பொண்ணு லியா வந்து எப்படியா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்ல போய் மறைச்சு வச்சிருப்பாரு. அப்பன்னு பார்த்து இந்த ஸ்பெஷல் டீமோட ஹெட் வந்து அங்க வந்துட்டு இருப்பாங்க. இதை வந்து லீச்சங் பார்த்துட்டு தன்னோட பொண்ணை வந்து மறைச்சு வச்சுட்டு ஸ்பெஷல் டீமோட ஹெட் கிட்ட வந்து என்னோட
தன்னோட பொண்ணை வந்து விட்டுருங்க, என்ன என்ன வேணா செய்யுங்க, அவ வந்து நல்லவ தான், யாரும் எந்த விதத்திலும் அவ துன்புறுத்த மாட்டான், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, அவளை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்பாரு. ஆனா அந்த ஸ்பெஷல் டீமோட ஹெட் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. போய் முதல்ல டோரை உடைங்கிட்டு அந்த சாமியை இன்னைக்கே கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுவாரு. ஆனால் டோரை வந்து உடைச்சிட்டு இருப்பாங்க. லீச்சி தன்னோட ஜாம்பி பொண்ணுகிட்ட போய் இப்ப என்னை வந்து கடிச்சு வை, அதுக்கப்புறம் நீயும் நானும் எப்பவுமே பிரிய மாட்டோம்ல அப்படின்னு சொல்வாரு. லியா ஜாம்பியும் தன்னோட அப்பா அப்படி நேர்பட சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு லீச்சியை வந்து கடிச்சு வச்சிருவாங்க. அப்பான்னு பார்த்து ஸ்பெஷல் டீம் மட்டும் மொத்தமும் டோரை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்க. லியா தான் ஜாம்பி அப்படிங்கிற விஷயம் தான் ஊர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்குமே. அதனால லியா வந்து கன் பாயிண்ட்ல வந்து குறி வச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த லீச்சங் வந்து தன்னோட பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷூட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு புல்லட்டையும் வந்து அவர் வாங்கிக்குவாரு. அப்படியே இந்த புல்லட்டோட வலி தாங்க முடியாம அவர் கீழே விழுந்துருவாரு. இந்த மாதிரி தன்னோட அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருந்த ஜாம்பி பொண்ணு லியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து லீச்சங் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுவா. தன்னோட பொண்ணு வந்து கொஞ்சம் ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டாங்கிற ஒரு நிம்மதியோட அவர் கண்ணை மூடிடுவாரு. லியா வந்து அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அழுதுட்டு இருப்பாங்க. லியாக்கு வந்து லீச்சங் தன்னோட சொந்த அப்பா இல்ல அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் இவர் தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி தன்னை பாத்துக்கிட்டாரு அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருப்பா. இப்ப அந்த ஆன்டிவைரல் ட்ரக்குக்கும் வந்து அப்ரூவல் கொடுத்திருப்பாங்க. அதனால லியாவோட உடம்புக்குள்ள அந்த ட்ரக்கை வந்து இன்ஜெக்ட் பண்ணவும் அந்த வைரஸோட தாக்கம் வந்து கம்ப்ளீட்டா வந்து போயிடும். நம்ம லியா உடம்புக்குள்ள இருந்த அந்த ஜாம்பி வைரஸ் ஃபுல்லா போகவும் லியா வந்து ஃபுல்லா அப்படி நார்மலான நிலைமைக்கு வந்துருவா. லீச்சங் இறந்திருக்க மாட்டாரு, கோமால இருப்பாரு. லீச்சங்கோட உடம்புக்குள்ள வந்து ஒரு ஸ்பெஷல் ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கும். இது வந்து டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கே ஒரே சந்தேகமா இருக்கும், இது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போதும் தெரியுது. லியா வந்து நிறைய தடவை வந்து லீச்சங்க கடிச்சு வச்சிருப்பாங்க. அதனாலதான் அந்த மாதிரி வந்து ரெக்கவர் ஆக முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப லியா வந்து தன்னோட அப்பா கோமால இருந்து திரும்ப ரெக்கவர் ஆகி வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டி லியா கிட்ட வந்து ஒரு டைரியை கொடுப்பாங்க. அந்த டைரியில லீச்சங் எப்படி ஜாம்பியா இருந்த லியாவை கொஞ்சம் கொஞ்சமா மனுஷியா மாத்தினாங்க, அப்புறம் ஜாம்பியா இருந்த லியாவோட போட்டோ பிக்சர்ஸ், அவங்களை எப்படி படிப்படியா ட்ரெயின் பண்ணி மாத்தினாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸும் போட்டிருக்கும். அதோட லீச்சங் வந்து ஒரு வார்த்தை எழுதி வச்சிருப்பாரு, என்னோட பொண்ணு வந்து ஜாம்பியா இருக்காளோ மனுஷியா இருக்காளோ என்னதான் இருந்தாலும் அவ என்னோட பொண்ணை நான் பாத்துக்கிறதா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்திருப்பாரு. இதெல்லாம் படிச்சு பார்த்து அந்த லியாவுக்கு வந்து மனசே கேட்காது, ரொம்ப தேமி தேமி அழுதுட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. லியா வந்து இப்ப பாட்டி கூட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறா. அவங்க அப்பா கோமால இருந்து ரெக்கவரி ஆகி வர்றதுக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே லியாக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த டான்ஸ் காம்படிஷன் இருக்கும்ல, அதுல போய் அவ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பா. ஜாரா லியா அந்த மாதிரி டான்ஸ் காம்படிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பாளா, அந்த ஒரு வீடியோவை கோமால இருக்க லீச்சங்க்கு வந்து போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. அவரால் பார்க்க முடியாதுதான், ஆனா இந்த சாங்கை வந்து அவர் கேட்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி இவர் தனக்கும் தன்னோட பொண்ணுக்கும் பிடிச்ச இந்த ஃபேவரட் சாங்கை வந்து கேட்கும் போது தன்னோட பொண்ணை வந்து இவரை வந்து கூப்பிடுற மாதிரியும் தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இவருக்கு வந்து சென்ஸ் ஆகும். அவரோட கை விரல்கள்ல வந்து கொஞ்சம் அசைவு வரும். கொஞ்சம் கொஞ்சமா லீச்சங் வந்து சுயநினைவுக்கு வந்துட்டு இருப்பாரு. இதோட இந்த மூவி முடியுது. அடுத்த ஒரு நல்ல மூவியோட உங்களை வந்து பாக்குறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.